வணக்கம். நான் ஜோதிடர் விஜயகுமார். நம்ம மேஷராசிக்கு இவ்வளோ நாளி பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். சார் என்ன சார் நெகட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேஷராசி நேயர்களுக்கு 2026 பாதி, அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் ஓகே நல்லாயிருக்கு, ஒரு 60% நல்லாயிருக்கு. ஜூன் மாதத்துக்கு மேலே, அதாவது குரு பெயர்ச்சிக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப சுமாராக இருக்குது. சரிங்களா? உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக வேணும். மேஷராசி நேயர்களுக்கு உடல்நிலையில் கவனம் வேணும். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் கூட மருத்துவரை போய் சீக்கிரமாக நீங்கள் சந்திச்சிடணும். அதாவது கால் சம்பந்தமான பிரச்சனைகள், வலி, மூட்டு வலி, இல்லை சின்ன ஆக்சிடெண்ட், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை தட்டி கழிக்காமல் உடனே மருத்துவரை போய் நீங்கள் சந்திச்சிடணும். எதனாலனா சனி உங்களுக்கு 12ஆம் இடத்துல பயிற்சி ஆகுது. சரிங்களா? அது நல்லதல்ல. எதனால்? 7.5 சனி காலம் உங்களுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு 7.5 சனி காலம். அதனால் மெடிசன் சம்மந்தமான விஷயங்களை எதுவும் தள்ளி போடவே கூடாது, உடனே செஞ்சிடணும். சரிங்களா? கால் வலி, அந்த இதய சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன ஒரு பெயின் இருந்தால் கூட நீங்கள் அதை போய் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிடணும், தள்ளி போடக்கூடாது. சரிங்களா? அதை மாதிரி நீங்கள் உணவு உட்கொள்ளும் போது சாப்பிட்ற பொருள், எந்த பொருள் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கவனமாக சாப்பிட்ணும். ஒரு உடலுக்கு கெடுதலான பொருளை நீங்கள் இந்த வருடம் நீங்கள் சாப்பிடவே கூடாது. உணவு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம கல்வி சம்பந்தமான விஷயத்தில் பிஹெச்டி, அதாவது ஹையர் ஸ்டடீஸ் நல்லாயிருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படியே நல்லா இருந்தால் கூட ஆரம்ப கல்வி, அதாவது இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் வேண்டாம், 6th ஸ்டாண்டர்ட் மேலே, 6ஆம் வகுப்புக்கு மேலே 12ஆம் வகுப்பு வரை, அதுக்கப்புறம் டிகிரி கம்பல்சரி. அதில் கொஞ்சம் மந்தத்தன்மை இந்த வருடம் ஏற்படும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் என்னென்னா கல்வியில் கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா பிஹெச்டிக்கு நல்லா இருக்குது, அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஆரம்ப கால கல்வி உங்களுக்கு கொஞ்சம் போராட்ட குணங்கள் கண்டிப்பாக வேணும். கொஞ்சம் எஃபெக்டை நீங்கள் அதிகமாக போட்டே ஆகணும். ஏன்னா கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே இருக்காது. நீங்கள் இவ்வளோ நாள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இப்போ கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக அவங்க ஆசிரியர் சொல்கிறத கவனித்து அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கவனக்குறைவு இல்லாமல் நீங்கள் தேர்வுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஏன்னா மேஷராசி நீங்கள் நினைக்கிற மாதிரியே இந்த வருடம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். சரிங்களா? அதுவும் இந்த ஏப்ரல் மே மாதத்துலலாம் மார்ச் மாதத்துக்கு மேலே, மார்ச் ஏப்ரல் மே மாதத்துலலாம் உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். அதாவது என்னென்னா நல்லா போயிட்டே இருப்போம், நம்ம போகிற வே கரெக்டாகன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் நீங்கள் போகிற வே கரெக்டான வே தான். அதே வழியில் கரெக்டாக போங்க. ஆசிரியர்கிட்ட சின்ன விஷயங்கள் டிப்ஸ் மாதிரி கேட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதையே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே அமையும்.